அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக நாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் பாலிட்டி தேர்வில் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா பார்ட் 2 2 வீடியோ பார்த்திங்கன்னா பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துருப்பேங்க. அந்த வீடியோக்குள்ளே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்விற்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக்கும் போது எதிர்காலம் மிக பிரகாசமாக அமையும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ ஃப்யூச்சரை பற்றி நிறைய புலம்பாமல் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டை சரியாக பயன்படுத்துங்க. இருக்கக்கூடிய இந்த 10 டேஸை பார்த்திங்கன்னா 1 வீக்கை நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. குறிப்பாக பொது தமிழ், பொது கணிதம், மேத்ஸ் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் பகுதியை பொறுத்தவரையும் பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த போர்ஷனை தெளிவாக நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக இந்த ப்ரிலிம்ஸை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானது? ஸோ ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை பற்றி ஒரு 4 கூற்று தந்திருக்காங்க. அதில் எது சரின்னு பார்க்கலாம். 1, குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். ஸோ பண மசோதாவை பொறுத்தவரையும் குடியரசுத் தலைவருடைய பரிந்துரை இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. அப்போது கூற்று 1 சரி. நாட்டின் நிதிநிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். ஸோ நிதி அவசர நிலையை குடியரசுத் தலைவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. ஸோ குடியரசுத் தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்தணும், இல்லை இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோர்ட்லேயும் நம்ம வாதாட முடியாது. ஸோ அதுவும் சரி. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். சரி. அப்போது பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரினா 1, 2, 3, 4மே சரிங்க. பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி யாது? பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி யாதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதம அமைச்சரின் கடமையை சொல்கிறக்கூடிய விதி ஆர்டிகல் 78 ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 6 to 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாலிட்டி ஏரியாவில் குடிமையல் பகுதியை ஸ்கூல் புக்கு பகுதியில் வரியாக லைன் பை லைனாக தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்பாங்க. இது இல்லாமல் ஜென்ரலாக பாலிட்டி கொஸ்டின் இடம்பெறும். அடுத்த கேள்வி, கீழ்காணும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் ராஜினாமா செய்யவில்லை? அதாவது மன்மோகன் சிங் தான் பார்த்திங்கன்னா நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் ராஜினாமா செஞ்சுருக்க மாட்டார். அதே தேவகவுடா, விபி சிங்கு, ஏபி வாஜ்பாய் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் ராஜினாமா செஞ்சுருப்பாங்க. வாக்கெடுப்பு மூலமாக ராஜினாமா செய்யாதவர் யாருன்னா மன்மோகன் சிங் தான். டேஸ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார்? யார் பார்த்திங்கன்னா மாநிலங்களவையினுடைய முன்னாள் தலைவராக செயல்படுவார்னா த வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களின் தலைவராக செயல்படுவார். அடுத்த கேள்வி பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, துணை குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவராக பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது அப்போ எப்படி நீக்க முடியும்னா, குடியரசுத் தலைவரை எவ்வாறு நீக்குவாங்களோ அதன் அடிப்படையில் தான் நீக்க முடியும். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை தான் இம்பீச்மெண்ட்னு சொல்லலாம். ஆர்டிகல் 61 சொல்லக்கூடியது. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் முறை 61 குறிப்பிடுகிறது. அதே வழியில் தான் துணை குடியரசுத் தலைவர். ஏன்னா அவர் இப்போ குடியரசுத் தலைவராக இருக்கிறார். அவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட பதவியில் தற்போது என்னவாக இருக்கிறாருன்னா குடியரசுத் தலைவர் பதவியில் செயல்படுறாரு. அப்போ அவரை குடியரசுத் தலைவரை பதவி நீக்க செய்யும் நிர்ணயிக்கப்பட்ட அதே முறையில் தான் பதவி நீக்க செய்ய முடியும். அடுத்த கேள்வி, பிரதம மந்திரி அலுவலகத்தை
பற்றிய பின்வரும் சொற்றொடர்கள் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. 3 கூற்று தந்துட்டு பிரதம மந்திரியுடைய அலுவலகம் ஆஃபீஸை பற்றி கேட்டிருக்காங்க. 1, பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல். சரி. குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் தொடர்பை பராமரிப்பாங்க. பிரதம அலுவலகம் என்ன பண்ணுனா குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகளோட தொடர்பை பராமரிப்பாங்க. சரி. அமைச்சகங்களுக்கு இடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைக்குமானா பிரதம மந்திரி அலுவலகம் கிடையாது. அப்போ இங்கே பிரதம மந்திரி அலுவலகம் தொடர்பான கூற்றுகள் சரியானது 1, 2 சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று: ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வர் ஆவார். ஸோ ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுறது யார்? முதலமைச்சர் தான். காரணம்: மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுபவர் முதல்வர் ஆவார். மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுறது யார்? முதல்வர் தான். அப்போது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? ஒரு மாநிலத்தில் முதலமைச்சரை யார் நியமனம் செய்வார்? ஆளுநர் தான் நியமனம் செய்கிறார். எந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார்? ஸோ ஆளுநருடைய நிர்வாக அதிகாரங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 163 163 படி பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகத்தின் அதிகாரம் மற்றும் பணிகளில் ஆளுநர் இருப்பார். பின்வருவனற்றுடன் பொறுத்துக. ஆர்டிகல் 156 என்ன சொல்லுதுன்னா ஆளுநருடைய பதவி காலத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 155 ஆளுநர் நியமனத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 157 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகளை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 161 ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ இப்போ ஆளுநரை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஆளுநரை பொறுத்தவரையும் ஆளுநர் நியமனம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் 155, ஆளுநருடைய பதவிக்காலம் 156, ஆர்டிகல் 156. ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகளை சொல்கிறது 157. அதே ஆளுநருடைய மன்னிப்பு அதிகாரம் பார்த்தீங்கன்னா 161. அதே குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அதிகாரம் 72 வரும். அடுத்த கேள்வி, அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினட்டை பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1, ஒரு கேபினட் அமைச்சர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளின் தலைவராக இருப்பார். ஒரு கேபினட் அமைச்சர் பார்த்தீங்கன்னா 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட துறைகளின் தலைவராக இருப்பார். சரி. அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். அமைச்சர்கள் தான் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை வகுப்பாங்க. அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை ராஜாங்க அமைச்சர் மற்றும் துணை அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது. அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் துணை அமைச்சர்களுக்கும் பங்கு கிடையாது. ஸோ கொள்கைகளை உருவாக்குறதெல்லாம் கேபினெட் அமைச்சர்கள் தான் உருவாக்குவாங்க. அப்போது 3 கூற்றுமே சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, மாநில முதலமைச்சர் தொடர்பான கீழ்காணும் அரசமைப்பு விதிகளை பொறுத்துக. ஸோ மாநில முதலமைச்சர் அவர் ரிலேட்டடான ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சர் குழு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட விதி பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 163. ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சர் குழுவுக்கு மாநில முதலமைச்சர் இருப்பார். அதுக்கான விதி 163. அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்களை பற்றி குறிப்பிடுவது ஆர்டிக்கல் 164. அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்களை குறிப்பிடுவது ஆர்டிக்கல் 164. மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துதலை பற்றி சொல்வது ஆர்டிக்கல் 166. மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துதலை பற்றி குறிப்பிடுவது ஆர்டிக்கல் 166. மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சரின் பணிகளை குறிப்பிடுவது ஆர்டிக்கல் 167. மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவிக்கிறது உள்ளிட்ட முதலமைச்சரின் பணிகளை பற்றி குறிப்பிடும் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 167. ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சர் அவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாநில முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவைக்குள்ள எவ்வாறு நீக்க முடியும்னு சொல்லிட்டு 4 கூற்று தந்திருக்காங்க. அதில் எது சரியானது கேட்டிருக்காங்க. 1, ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையை நீக்க முடியும். சரி. மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஒரு மாநில முதலமைச்சர் அல்லது அமைச்சரவை நீக்க முடியும். சரி. மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் ஒரு ஈராவையும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பெரும்பாலும் நிறைவேற்றினால் இது நிறைவேற்ற முடியுமானா கிடையாது.
நாடாளுமன்றம் அவசர கால நெருக்கடி சட்டத்தை நிறைவேற்றி மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவரது அமைச்சரவை நீக்க முடியுமா? கிடையாது. அப்போது மாநில முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை எவ்வாறு பதவி நீக்கலாம்னா, ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் நீக்க முடியும். 2, மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஒரு மாநில முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையை நீக்க முடியும். இப்போ சரியான எண் பார்த்திங்கன்னா 1, 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை அளிக்கிறது. ஸோ எந்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆளுநருடைய சிறப்புரிமையை சொல்லுதுன்னா, ஆர்டிக்கல் 361 1. ஆர்டிக்கல் 361 1 என்ன சொல்லுதுன்னா, மாநில ஆளுநருடைய சிறப்புரிமைகளை குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி, துணிவு காரணம். துணிவு மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் 161வது சட்ட உறுப்பின் கீழ் மிகவும் விரிவானது. அது எந்த எல்லையும் கொண்டிருக்கவில்லை. காரணம், அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராயாத பொழுதும் உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும் அத்துமீறும் உணர்வுக்கு ஆட்பட்டிருக்கும் போது நீதி புனராய்வு என்பது சாத்தியமானதாகும். ஸோ இங்கே துணிவு காரணம் கேட்டிருக்காங்க, கூற்று காரணம் தான் கேள்வி. அப்போது கூற்றும் சரி, காரணம் சரி. ஆனால் காரணம் பார்த்தோன்னா கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமைசாரா சாதனம் கருவி எது? கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமைசாரா சாதனம் அதாவது கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பூஜ்ய நேரம் தான் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமைசாரா சாதனமாக உள்ளன. அடுத்த கேள்வி, சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் டேஸ் ஆகும். சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் என்னன்னு சொல்லலாம்னா, முடிவுக்கு கொண்டு வருதல், ப்ரோரோகேஷன் சொல்லலாம், முடிவுக்கு கொண்டு வருதல் என்பர். அடுத்த கேள்வி, லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு எவ்வளோ பேர் இருக்கணும்? ஒரு லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும், அதுக்கான அறிமுகப்படுத்தணும், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்படுத்தணும், அதுக்கான இன்ட்ரோடியூஸ் பண்ணவே பார்த்திங்கன்னா எவ்வளோ மெம்பர் தேவைன்னா 50 உறுப்பினர்கள் தேவை. கீழ் காணப்படும் சொற்களை அதன் அர்த்தத்துடன் பொருத்தவும். 1. ஒத்திவைப்புனா என்ன? ஒத்திவைப்புனா பாராளுமன்றத்தை கால வரையறையற்று ஒத்திவைத்தல். ஒத்திவைப்புனா என்ன? பாராளுமன்றத்தை கால வரையறையற்று ஒத்திவைத்தல். அடுத்து குவாரம்னா என்ன? குவாரம்னா அவையை நடத்த தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது. குவாரம் மொத்த உறுப்பினர்களை 10% இருக்குன்னு சொல்லுவாங்க. அவையை நடத்த தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தான் கோரம் என்ற வார்த்தையால் குறிப்பிடுவாங்க. கங்காரு மூடல்னா என்ன? கங்காரு மூடல்னா முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவாதிப்பது தான் கங்காரு மூடல். முக்கியமான உட்கூறுகளை விவாதிப்பதை சொல்கிறதா கங்காரு மூடல் சொல்லால் குறிப்பிடலாம். அடுத்து லேம்டக் அமர்வு. லேம்டக் அமர்வுனா புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வை பற்றி குறிப்பிடுவதால் லேம்டக் அமர்வு. லேம்டக் அமர்வு என்பது புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வை பற்றி குறிப்பிடுவது லேம்டக் அமர்வுன்னு சொல்லலாம். ஸோ தவறான இணையை கண்டறிக. ஸோ மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம், பீகார் ஓரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேஷ் ஈரவை சட்டமன்றம். இதில் எது தவறாக பொறுத்திருக்காங்கன்னா, ஸோ இந்தியாவில் பொறுத்தவரையும் 6 ஸ்டேட்டில் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா இருக்குது, தெலுங்கானாவிலும் இருக்குது. இங்கே தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம் தந்திருக்காங்க, தப்பு. அதே போல் பீகாரில் ஓரவை சட்டமன்றம்னா கிடையாது, பீகாரில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது, ஆந்திராவில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. அப்போ இங்கே தவறானது 2, 3 தவறாக இருக்குது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமாவை எவரிடம் அளிப்பார்? லோக்சபா சபாநாயகர் பார்த்திங்கன்னா தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை துணை சபாநாயகர் கிட்ட தான் தருவார், டெபுட்டி ஸ்பீக்கர் கிட்ட தான் தருவார். பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுகள் எது சரினா, சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு பயன்படுகிறது. இதுதான் பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டதில் சரியானது. சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு பயன்படுகிறது. அடுத்த கேள்வி, பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் டேஸ் அங்கத்தினர் உள்ளனர். எஸ்டிமேட் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் கன்சிஸ்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா, எஸ்டிமேட் கமிட்டியில் மதிப்பீட்டு குழுவில் பார்த்திங்கன்னா 30 பேர் இருப்பாங்க, 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க.
கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம். இங்கே மக்கள் தொகையை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதே போல் வந்து அதிகமான மக்களவை தொகுதியை கொண்டுள்ளது ஊபி தான். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த 4 ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களவையில் அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான். இதில் மேற்கு வங்காளத்தினுடைய மக்களவை தொகுதியை பொறுத்தவரை எவ்வளோ இருக்குன்னா 42 தொகுதிகள் இருக்குது. ஹையஸ்ட்டாக உத்தரப்பிரதேசத்துடைய மக்களவை தொகுதி வந்து பார்த்திங்கன்னா 80 தொகுதி இருக்கும். இந்தியாவிலேயே அதிக மக்களவை தொகுதி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதி இருக்கும். அதே குஜராத்தினுடைய மக்களவை தொகுதி 26, ராஜஸ்தானுடைய மக்களவை தொகுதி 25, அசாமுடைய மக்களவை தொகுதி 14 இருக்குது. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மக்களவை தொகுதிகளை அதிகமான கொண்ட மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். 42 மக்களவை தொகுதியை கொண்டுள்ளன. ஸோ கேள்வியை மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம வந்து தெளிவாக அந்த மக்களவை இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களுடைய மக்களவையுடைய எண்ணிக்கையை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ கூட எலெக்ஷன் இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, அமைச்சர் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். ஸோ அமைச்சர் குழு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். சரி. காரணம், அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரி. ஆனால் கூற்று மற்றும் காரணம் சரி. ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கமானு பார்த்தீங்கன்னா விளக்கம் ஆகாது. பொறுத்துக, எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த பகுதியை வந்து இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பாராளுமன்ற முறை இது நாடாளுமன்றத்தின் பெயரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்து பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க, அல்லது நாடாளுமன்றம்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு நாட்டில் என்னென்ன அந்த இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு பெயர்கள் தந்திருக்காங்க. புக்கில் இது வந்து பாக்ஸ் கொஸ்டின்லே இருக்கும். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு பாராளுமன்றம்னு சொல்லலாம். ஜப்பானுக்கு டயட்னு சொல்லுவாங்க. ஜப்பான் நாடாளுமன்றத்தின் பெயர் டயட். பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி சொல்லிட்டேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து காங்கிரஸ். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய நாடாளுமன்றத்தின் பெயர் காங்கிரஸ். ஜப்பானுடைய நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து டயட்டு. பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து பாராளுமன்றம்னு சொல்லலாம். டென்மார்க்குடைய நாடாளுமன்றத்தின் பெயர் போல்கட்டிங்னு சொல்லுவாங்க. அது போல்டிங்னு வந்திருக்கணும், டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. இப்போ டென்மார்க் நாடாளுமன்றத்தின் நாடாளுமன்ற போல்டிங்னு வந்திருக்கணும். ஸோ இங்கே சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கேள்வி, பின்வரும் வாக்கியம் 1 மற்றும் 2 கவனிக்கவும். சரியான விடையை தேர்வு செய்க. 1, பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டமேற்றும் அதிகாரம் பெற்றது. பாராளுமன்றம் பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியலில் சட்டமேற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. சரி. பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் இடம்பெறாதவைகளில் பாராளுமன்றமே சட்டமேற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இடம்பெறாத மற்ற அதிகாரங்கள் மீது வந்து அதிகாரம் ஏற்றும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா பாராளுமன்ற கிட்டவே இருக்குது. அதே போல் வந்து இந்த பார்லிமெண்ட்டை ஏற்றக்கூடிய சட்ட அதிகாரம் தான் பெற்றிருக்கு. அப்போது கூற்று 1, 2 சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, பின்வரும் பொறுப்பாளர்களுள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழி நடத்தி செல்கின்றனர்? ஸோ கீழவை மேலவை, லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. கீழவைனா லோக்சபா, மேலவைனா ராஜ்யசபா. அப்போ கீழவையை வந்து கட்டுப்படுத்தி தலைமையேற்று நடத்துறது யாருன்னா சபாநாயகர் வருவாங்க. அதே மேலவைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலவையின் தலைவர் வருவாங்க. யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் வருவாங்க. இப்போ சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் பார்லிமெண்ட் ரிலேட்டடாகவும் ஆளுநர் ரிலேட்டடாகவும் நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வருகின்ற 8/9/2024 வந்து 3வது முழு மாதிரி தேர்வு நடைபெற உள்ளது. இந்த முழு மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலுடைய லிங்க் தரப்பட்டுள்ளது. ஜாயின் பண்ணிக்காங்க. நன்றி, வணக்கம்.